நான் அஸ்ஸாமில் குடும்பத்தோடு ஒரு எஸ்டேட் அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். திருமணத்திற்கு முன்பே எனது உறவினர் ஒருவர் மூலம் அங்கு வேலைக்கு சேர்ந்து, இப்போது அதே எஸ்டேட்டில் அனைத்து பொறுப்புகளையும் கவனிக்கும் அதிகாரியாக குடும்பத்தோடு செட்டில் ஆகிவிட்டேன். உள்ளே குவார்ட்டர்ஸில் எனக்கு தனி பங்களா, கார், வேலையாட்கள் உட்பட எல்லா வசதிகளும் உண்டு. அன்றைக்குத்தான் என் மனைவியை ஊரில் விட்டுவிட்டு திரும்பியிருந்தேன். அப்போது பங்களாவின் கீழ்த்தளத்தில் இருந்த எஸ்டேட் அலுவலகத்தில் நான் வேலையை கவனித்துக் கொண்டிருந்தேன். வழக்கம்போல் அந்த நேரத்தில் சரசம்மா வர, நான் எழுந்து அவளை கூட கூட்டிக் கொண்டு மாடிக்கு பார்வையிட அழைத்துச் சென்றேன். சரசம்மா எனது சூப்பர்வைசிங் மற்றும் அனைத்து பணிகளிலும் உதவியாக இருப்பவர். வயது 40 தாண்டியிருந்தாலும் சுறுசுறுப்பானவர். நான் படிப்பை முடித்துவிட்டு வந்தபோதே என்னிடம் வேலை தேடி வந்தவள். சரசம்மா மலையாளி என்றாலும் அங்கே ஒரு எஸ்டேட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு அசாம்காரனை காதலித்து இங்கே ஓடி வந்தவள். பிறகு அவனும் ஆசை தீர்ந்து போய் அவளை விரட்டிவிட ஆதரவற்றவளாக என்னிடம் வேலை தேடி வந்தாள். அப்போது பேச்சுலராக அந்த எஸ்டேட்டில் வேலைக்கு சேர்ந்திருந்த நானும் அவளது சோக கதையில் இறக்கப்பட்டு வேலைக்கு சேர்த்து கொண்டேன். அதைவிட தென்னிந்திய பாசமும் ஒரு காரணம். ஊரை விட்டு வெளியே வந்து வேறு மண்ணில் வாழும்போதுதான் நமது மண்ணின் மகத்துவம் தெரியும். அஸ்ஸாமில் என்னையும் சரசம்மாவையும் தவிர மற்ற அனைவரும் வட இந்தியர்கள்தான். அப்போது எனக்கு ஆசாமி மொழி அவ்வளவாக தெரியாது. ஓரிரு வார்த்தைகள் தான் தெரியும். ஆனால் சரசம்மா வந்து சில வருடங்களானதால் அவள் எனக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்து அசாம் மொழியை கற்றுக் கொடுத்தாள். மேலும் அப்போது அசாமி உணவு எனக்கு பிடிக்காமல் போக சரசம்மா 3 வேளையும் எனக்காக சமைத்து போட்டாள். சரசம்மா மலையாளி என்றாலும் தமிழ் மணக்க பேசுவதோடு சாம்பாரும் ரசமும் வைத்து எனக்கு சமைத்து போட்டு என் வயிற்று பசியை ஆற்றினாள். வயிற்று பசி தீர்ந்ததும் அடுத்த பசியும் தொடங்கியது. பிறகு அவளை என் வசதிக்காக என் பங்களா அவுட் ஹவுஸிலேயே தங்க வைத்து கொண்டேன். அடிக்கடி என் முகத்தை பார்த்தே சோர்வு நீங்க டீ போட்டு தருவாள். எஸ்டேட் தேயிலை என்றாலும் அது சரசம்மாவின் கை மணக்க கேரள சுவையை தந்தது. அதில் ஏலக்காய் உட்பட பல பொருட்களை சேர்த்து டீ தயாரிப்பதில் அவள் வல்லவள். அஸ்ஸாமில் வருடத்தில் பாதிக்கு மேல் மழைக்காலம்தான். பெரிய மழை இல்லாவிட்டாலும் சாரல் மழை பொழிந்து கொண்டே இருக்கும். அந்த சமயத்தில்தான் ஒரு நாள் நான் ஓப்பன் டாப் ஜீப்பில் எஸ்டேட் ரவுண்ட்ஸ் போய்விட்டு பங்களாவிற்கு நனைந்தபடியே வந்து இறங்கினேன். என்னை பார்த்த சரசம்மா உடனே ஓடிச் சென்று டவலை எடுத்து வந்து கொடுத்தாள். அக்கறையோட என்னை சத்தம் போட்டுக்கொண்டே தலையை துடைத்து விட்டாள். ஆனால் அப்போது அவளும் ஈரப்புடவையோடு தான் இருந்தாள். நான் அவள் நனைந்தது பற்றி கேட்டபோது, நீங்க தான் முருங்கைக்காய் கேட்க சொன்னீங்க, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன், வர்ற வழியில நனைஞ்சிட்டேன். நான் நனைஞ்சா என்ன, ஆனால் நீங்கள் நனையலாமா என்று கேட்டுக்கொண்டே, இருங்க, இப்படி உடல் குளிர்றதுக்கு ஒரு டீ குடித்தா சரியாயிடும் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் ஓடினாள். அந்த ஈரப்புடவையில் அவளது அழகு அப்படியே வெளிப்பட்டது. அதை பார்த்து கிறங்கிய நான் என் கட்டுப்பாட்டை மீறி அவளுக்கு பின்னாடியே சமையலறைக்குள் சென்றேன். அப்போது அவள் என்னை திரும்பி பார்த்து, இதோ வெந்நீர் கொதிக்குது, இப்பவே ரெடி பண்ணிடுறேன் என்று சொல்லும்போதே பின்னாலிருந்து சரசம்மாவின் கையை பிடித்தேன். அவள் விலகவில்லை.
எங்களுக்குள் வார்த்தைகளை விட அமைதியே அதிகம் பேசிக் கொண்டிருந்தது. இருவருக்கும் நெருக்கம் உருவாக ஆரம்பித்தது. ஒருவர் அன்பில் மற்றவர் திளைக்க ஆரம்பித்தோம். நெருக்கம் கிட்டத்தட்ட 15 நிமிடம் நீடித்தது. அந்த நேரத்தில் சரசம்மா மெதுவாக, சார், ஒரே ஒரு ஆசைதான், தப்புன்னா மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த எஸ்டேட் தான் என் உலகம். எனக்கு ஒரு வாரிசை மட்டும் கொடுங்க. அதை வளர்த்து என் வாழ்க்கைக்கு அர்த்தம் தேடிக்கிறேன் என்று சொல்ல எங்கள் நெருக்கம் முழுமையடைந்தது. அதற்கு பிறகு நாங்கள் நினைத்த போதெல்லாம் உரிமையோடு பழகினோம். சரசம்மா ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தையின் தந்தை நான் தான். வருடங்கள் உருண்டோடின. சரசம்மாவின் மகளும் வளரத் தொடங்கினாள். அவளது பிரசவம் உட்பட அத்தனை செலவுகளையும் நானே ஏற்றுக்கொண்டேன். ஆனால் யாருக்கும் தெரியாமல் நடந்து கொண்டு இருந்தது. அவளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செய்து வந்தேன். காலம் கடந்தது. எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்தாலும் மனிதநேயம், நன்றியுணர்வு, அக்கறை ஆகியவற்றால் உருவான அந்த உறவு எப்போதும் எங்கள் நினைவில் தனி இடத்தை பிடித்திருந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.